அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு நிலக்கரி வழங்கியதில் அதானி பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முகிலன் நம்மோடு இருக்கிறார். பேசுவோம். முகிலன், இந்த குறிப்பிட்ட குற்றச்சாட்டு தற்போது வெளிவந்திருக்கிறதற்கான காரணங்கள், இது குறித்த விவரங்கள். ஜெனிஃபர், புலனாய்வு பத்திரிகைகள் பல இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டதால் அதில் அதானி குழுமம் தரம் குறைந்த நிலக்கரியை வாங்கி அதை மிக உயர்ந்த விலைக்கு, அதாவது 3 மடங்கு உயர்ந்த விலைக்கு வெளிச்சந்தையில் விற்றதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. இதில் மிக முக்கியமாக அதானி குழுமம், அதாவது அந்த அறிக்கையில் அதானி குழுமமானது சுமார் 28 அதாவது 28 ஒரு டன்னுக்கு $28 என்ற மதிப்பில் அந்த தரமற்ற நிலக்கரியை வாங்கி சுமார் $92 ஒரு டன்னுக்கு $92 என்ற அளவில் டான்ஜெட்கோ, அதாவது தமிழக மின்சார உற்பத்தி கழகத்திற்கு விற்றதாக தற்போது குற்றச்சாட்டானது எழுந்துள்ளது. மிக முக்கியமாக இதில் முக்கியத்துவம் பெறக்கூடிய விஷயம் என்றால், அதாவது இந்த கோல் கரிகளை வாங்கும் போது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனுக்காக இந்த கரிகளை லிக்னைட் என்ற ஒரு தரம் இருக்கக்கூடிய அந்த கரியை வாங்கித்தான் இந்த மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்துவார்கள். ஆனால் அந்த தரத்தில் அந்த கரியை வாங்காமல் மிக சாதாரண தரத்தில் இருக்கக்கூடிய கரியை வாங்கி அதை மின்சார உற்பத்திக்காக தமிழக மின்வாரியத்திற்கு அனுப்பப்பட்டதாகத்தான் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. இதைத்தான் காலை முதல் பல்வேறு கட்சி தலைவர்கள் இது தொடர்பாக கேள்வி எழுப்பி வருகின்றனர். தற்போது ராகுல் காந்தியும் இந்த தரமற்ற நிலக்கரியை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து அதை 3 மடங்கு விலையுறுத்தி தமிழக மின்சார வாரியத்திற்கும் தற்போது வழங்கி இருப்பதையும் அவர் கேள்வி எழுப்பி இருக்கிறார். ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முகிலன்.